உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் ஈடு இணையல்லா நாமத்தினாலே வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறார். ரோமர் 2 அதிகாரம் 11வது வசனம் பக்கமாக நான் திருப்பிக் கொள்ளும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவன் செய்கிற நன்மைகளுக்கு தேவன் பட்சபாதம் பார்ப்பது கிடையாது. மக்கள் செய்கிற நீதி அல்லது அநீதி, இதற்கு நாம் ஆதாரமாக ரோமர் 2 அதிகாரம் 10 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் வழங்கத்தக்கவராக இருக்கிறார். யார் நன்மை செய்கிறார்களோ, அவன் யூதனானாலும் சரி, அவன் கிரேக்கனானாலும் சரி, இப்போது எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் உயர்ந்தவர்களானாலும் சரி, தாழ்ந்தவர்களானாலும் சரி, வசதியானாலும் சரி, வசதி இல்லை என்று சொன்னாலும் சரி, படித்தவரோ பாமரரோ, கைவிடப்பட்ட மக்களோ திக்கற்ற மக்களோ யாராக இருந்தாலும் பொதுவாக யார் நன்மை செய்கிறார்களோ, நன்மை என்று சொல்லும்போது தேவனுடைய சட்டத்திட்டத்தை கை கொள்வதே நமக்கு நன்மையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, யார் நீதி செய்கிறார்களோ, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரம் 34 பக்கமாக நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியாக சொல்கிறார், யார் நீதி செய்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இடத்திலே தேவன் பட்சபாதம் பார்ப்பது கிடையாது. யார் நீதி செய்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு என்று இந்தியத்தில் நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 18 அதிகாரம் 20 வசனம், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் மேல் தான் இருக்கும். யார் நீதி செய்கிறார்களோ, யார் துன்மார்க்கன் செய்கிறானோ அது அவன் தலையின் மேல் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு உண்டான பலனை தேவன் அளிக்கத்தக்கவராக இருக்கிறார் என்று அர்த்தம். துன்மார்க்கன் தன் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானாயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான். ஒருவேளை ஒருவன் நீதிமானாக இருக்கிறான், அவன் அநீதிமானாக மாறுகிறான் என்று சொன்னால் அவன் செய்து வந்த நீதி அவனை காப்பாற்றாது. ஒருவேளை பாவம் செய்து வருகிறான், திடீரென அவன் நீதிமானாக மாறுகிறான், சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படுகிறான் என்று சொன்னான், அவன் செய்து வந்த பாவம் அவன் மேல் இருக்காது. ப்ரெசண்டிலே இந்த நேரத்திலே அவன் என்ன செய்கிறானோ அதைத்தான் நீங்கள் சொல்கிறான். பாவத்தை விட்டு மனம் திரும்பி என் கட்டளைகளெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை, அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் அப்போது என்ன செய்கிறானோ அது அவனுக்கு நினைக்கும். பிரியமானவர்களே, மக்கள் நீதியும் அநீதியும் செய்கிற காரியத்திலே தேவன் பட்சபாதம் பார்ப்பது கிடையாது. பிதாவானவர் உபதேசத்தை பொதுவாக வைத்தார், கிறிஸ்து மூலம் ஒரு ரட்சிப்பை பொதுவாக வைத்தார், பரலோகத்தில் நித்திய ஜீவனையும் நரகத்தையும் பொதுவாக வைத்தார். இந்த பூமியில் நீ வாழும்பொழுது எதை வேண்டுமானாலும் நீ தேர்ந்தெடுக்கலாம். யுவர் சாய்ஸ். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமேன்.